திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சாலையோரம் நின்று பேசிக் கொண்டிருந்த 3 இளைஞர்களை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் கத்தியால் கடுமையாக தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளனர். படுகாயமடைந்த 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்துள்ள ஓலப்பாளையம் நூற்பாலையில் சிறுவர்கள் பணிபுரிவதாக கிடைத்த தகவலை அடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்த 25 பெண் பிள்ளைகள் மீட்கப்பட்டு தொண்டு நிறுவனத்தில் சேர்க்கப்பட்டனர். கோவை மாவட்டம் மலையாண்டிப்பட்டினம் அருகே உள்ள சின்னாண்டிமடை என்ற குளத்தில் தனியார் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஆய்வு நடத்தினர். அங்கே 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய முதுமக்கள் தாழி, நெடுக்கல் உள்ளிட்டவற்றை கண்டுபிடித்தனர். ராமநாதபுரம் பெரிய பட்டணத்தில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் நேற்று கோலாகலமாக துவங்கியுள்ளது. குதிரையுடன் ஏராளமானோர் ஊர்வலமாக வந்து விழாவில் பங்கேற்றனர். சந்தனக்கூடு விழாவில் மத வேறுபாடின்றி பலரும் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் அருகே கச்சனாவிளை ரயில் நிலையத்தில் சுந்தர் என்பவர் டிக்கெட்டுகளை பிளாக்கில் விற்றதற்காக கைது செய்யப்பட்டார். அவரை ரயில்வே போலீசார் சாத்தான்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அந்த கைதி எதிர்பாராத விதமாக உயிரிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 90வது பிறந்த நாளையொட்டி உலக நன்மைக்காக ராமேஸ்வரத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. கர்நாடகாவில் உள்ள சாய் அறக்கட்டளை மூலமாக மகா ருத்ரம், புஷ்ப யாகம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்.